Hi, good day. This is Dr. Shaktivel from Chennai. Friends, இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லைவ் டெமோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு என் கையில் இருக்கிறது ஃப்ளை வெல்னஸோட நியூக்ளியோவிட்டா பிஹெச் என்ஹான்ஸ் கேப்சூல். இந்த பிஹெச் கேப்சூல் வந்து எந்த அளவுக்கு ஹியூமன் பாடியில் ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்க போகிறீங்க லைவாக. இப்போது என்கிட்ட என்னென்ன பொருளாக இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் பிஸ்லரி வாட்டர் பாட்டிலுக்கு, ஓகே, நியூக்ளியோவிட்டா கேப்சூல் 2 பாட்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 கண்ணாடி கிளாஸ் இருக்குது. தென் இது என்னென்னா பிஹெச் இண்டிகேட்டர், அதாவது அந்த தண்ணியிலையோ இல்லை ஒரு இந்த பொருளை எவ்வளோ பிஹெச் இருக்குன்னு சொல்லி காமிச்சு கொடுக்குற ஒரு லிக்யூடு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி இண்டிகேட்டர். ஓஆர்பின்னா ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல். இதில் வந்து பாசிட்டிவாக ஒன்று இருக்குது, நெகட்டிவாக ஒன்று இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 டெஸ்ட்டுக்கு போயிடலாம். முதல்ல நம்ம வந்து இந்த பிஹெச் டெஸ்ட் பார்த்து போயிடலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூக்ளியோவிட்டாவில் 60 கேப்சூலுக்கு இந்த ஒவ்வொரு கேப்சூலும் மார்னிங் ஒன்றும் ஈவினிங் ஒன்றும் சாப்பிட்டா நம்ம பாடியில் இருக்கிற அசிட்டிக் என்விரான்மெண்ட் அல்கலைனாக மாறுதுன்னு கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெட்யூலில் இன்டர்நெட் வேலில் எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கோம். ஒரு பக்கம் ரேடியேஷன், இன்னொரு பக்கம் நமக்கு கிடைக்கிற ஃபுட்டு ஆர்கானிக்காக இல்லை, அசிட்டிக் ஃபார்மேஷன் ஃபுட்டு. அதேமாரி நம்ம குடிக்கிற இந்த வாட்டர் அதுவும் அசிட்டிக். இது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுலாம். போதுமான அளவு தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம பாடியில் அசிட்டிக் என்விரான்மெண்ட்டை தான் கிரியேட் பண்ணுது. ஸோ எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் நம்ம உடம்புல ஓடுற பிளட்டோட பிஹெச் லெவல் வந்து 7.34 7.34 மேலே பிஹெச் இருந்துன்னா அது குட் ஃபார் ஹெல்த். பிஹெச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம பிளட்டில் 7.34 மேலே இருக்கும்போது அது நமக்கு நல்லது. அதுக்கு எவ்வளோ இருக்கணும்? 11.12 இருக்கக்கூடாது. 7.5லேருந்து அப் டு 9.5 வரல இருந்தால் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஆர்கான்லாம் எங்கே இருக்கும். 7 இஸ் எ நியூட்ரல். ஸ்கேல் ஆஃப் 1 to 14, ஸ்கேல் ஆஃப் 1 to 14ல் 7 நியூட்ரல். லெஸ் தென் 7 வி கால் இட் அசிட்டிக் வாட்டர். 7க்கு மேலே அப் டு எபோவ் 14 பார்த்தீங்கன்னா வி கால் இட் அல்கலைன் வாட்டர். பட் ஹியூமன் நமக்கு எவ்வளோ தேவைன்னா 7.5 to up to 9.5 வரலும் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம ஆர்கான் ஆல்வேஸ் எங்கே இருக்கும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம். விராட் கோலி எங்கே போனாலும் தண்ணி குடிக்கிறாரு சொல்கிறாங்கல்ல, அல்கலைன் வாட்டர். அவர் குடிக்கிற வாட்டரில் பிஹெச் வந்து 8.5. அந்த மாதிரி அந்த மிஷின் வாங்கினா காஸ்ட்லி, வாட்டர் வாங்கினா காஸ்ட்லி. அந்த மாதிரி உங்கள் பாடியை அசிட்டிக் நேச்சர் வந்து அல்கலைனை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு சூப்பர் மெக்கானிக்ஸ் இருக்குது. அதான் இன்றைக்கி லைவ் ஆட்டோவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 4 கிளாஸில் விட்டுறேன். ஈக்குவலாக உங்களை எல்லா கிளாஸையும் விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 டெமோ. அதில் முதல் டெமோ இந்த பிஹெச் கேபிள் பார்க்க போகிறோம். இப்போ பிஹெச் பொறுத்தவரைக்கும் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேல் ஆஃப் 1 to 14ல் ப்ளூ நியூட்ரல், 7 தான் நியூட்ரல் சொல்லும். லெஸ் தென் 7 வந்து அசிட்டிக் சொல்கிறோம். லெஸ் தென் 7 என்னன்னா எல்லோ இல்லை ரெட்டாக இருந்தால் அசிட்டிக் சொல்கிறோம். இப்போது இங்கே பாருங்கள், நான் வந்து 2த்துலேயுமே கொடுக்குறேன். இப்போ இந்த வாட்ரு ஜஸ்ட் அஸ்யூம் தட் என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலர். ஓகே, ஸோ இட் இண்டிகேட்ஸ் 7 லெஸ் தென் ஆல்மோஸ்ட் 5.5 தான். அது எல்லோன்றது 5.5. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்கேலோட கிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இட் இஸ் இண்டிகேட்டட் 5.5. ஓகே, இப்போது இந்த ஃப்ளை வெல்னஸ் நியூக்ளியோவிட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேப்சூல் இருக்குல்ல, இதில் ஒரு 60 கேப்சூல் இருக்குது. இதில் வந்து ஒரு கேப்சூல் எடுத்து நம்ம வந்து இப்போது இந்த கேப்சூல் நம்ம கன்சியூம் பண்ணும்போது உடம்புல போயிட்டு டைல்யூட் ஆகும்போது உடம்புல இருக்கிற ஆசிட்லாம் நியூட்ரலாகி அல்கலைனாக கன்வெர்ட் ஆகுது. அது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாதி மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து டைல்யூட் பண்ணுறேன். see the difference, see the miracle. Matter of less than 1 minute your acidic became alkaline. See the big difference. ஓகே, இதை வந்து பார்க்குறதுக்கு மேஜிக்காக இருக்குல்ல. இதே மாதிரி தான் உங்கள் பாடியில் போகும்போது
உங்கள் பாடியில் அசிட்டிக் நேச்சர் அல்கலினாக போகும்போது மாறும்போது உங்கள் ஆர்கான்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அப்போ நீங்களே ஒரே குதாகுலமாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி விஷயம் இருக்குது. இது டெஸ்ட் நம்பர் 1. இப்போது டெஸ்ட் நம்பர் 2 போகலாம். ஓஆர்பின்னு சொல்லுவாங்க. ஓஆர்பின்னு என்னென்னா ஏற்கனவே சொல்ல மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன். ஒரு ஆப்பிளை 2ஆக கட் பண்ணி டேபிள் வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த ஆப்பிள் மேலே இருக்குல்ல, அது மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ரஸ்ட் ஃபார்மான இருக்கும். அது எதனால் நடக்குதுன்னா இந்த ரூமில் இருக்கிற ரேடியேஷன், பொல்யூட்டட் ஏர், டெம்பரேச்சர், இதனால் அந்த ஆப்பிள் வந்து கெட்டு போன மாதிரி மேலே துரு பிடிக்குதுல்ல. ஒரு ஆப்பிளுக்கே ஒரு ½ அன் ஹவர் எப்படின்னா நம்ம உடம்புல 78 ஆர்கான் இருக்குது. 78 ஆர்கான், லங்ஸு, லிவர், கிட்னி, பிரெயின், அந்த மாதிரி ஒரு 78 ஆர்கானும் இந்த மாதிரி எவ்ரிடே ஆக்சிடேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அது வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. அதுக்கு சில மெக்கானிசம் இருக்குது. அதுக்கு தான் இந்த பிஹெச் தேவை. அந்த பிஹெச் எப்படி ஒர்க் ஆகுதுல பார்க்கலாம். இப்போது இந்த ஓஆர்பி டெஸ்ட் வந்து நான் இந்த ஒரு 4-5 டாப்ஸ் போடுறேன். அதிகமாக போயிடுச்சு. 1 2 3 4 5. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இது இப்போ ட்ராப்ஸ் போட்டேன்ல, இது ஒயிட்டே இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஓஆர்பி, அதுனா ஆக்சிடேஷன் அதிகமாக நடக்கும். நெகட்டிவ் ஓஆர்பின்னா பிங்காக மாறணும். இப்போ போட்டது நான் எதுவும் பண்ணலை, இப்போ எடுத்து நான் டைல்யூட் பண்ணுறேன். அப்படின்னா என்னென்னா ஓஆர்பி ரெண்டுமே பாசிட்டிவாக அர்த்தம். தட் மீன் ஸ்ட்ராங் அசிட்டிக் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஆக்சுவலாக இது போட்டு இதே பிங்க் கலரில் மாறி இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ஓஆர்பின்னு அர்த்தம். நெகட்டிவ் ஓஆர்பி மீனிங் என்ன தெரியுமா? ஆக்சிடேஷன் ஆஃப் ரெடக்ஷன் பொட்டன்ஷியல். I'll repeat one more time. நெகட்டிவ் ஓஆர்பின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இப்போது இந்த கேப்சூல் போட்டு அது என்ன கலர் மாறுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கேப்சூல் எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்சூலை இதில் போடுறேன். லீடர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் பாருங்கள். நான் ஒரு ஆஃப் மட்டும் போட்டுக்கிறேன். ஆஃப் கேப்சூல் மட்டும் போட்டுட்டு ஆஃப் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். See the big difference. மேட்டர் ஆஃப் லெஸ் தென் 1 minute உங்களுடைய வாட்டர் அசிட்டிக்லேருந்து அல்கலைனாக மாறுது. இப்போது பிஹெச் என்ஹான்ஸ் வச்சு பிஹெச்சையும் பார்த்துட்டோம். 8.5 9.5 பிஹெச் இருக்குது. சரி, இது நான் வந்து குக்கும்பர் சாப்பிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ் ஓஆர்பி இருக்கா? கிடையாது. நெகட்டிவ் ஓஆர்பின்றது ஆக்சிடேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் வந்து குறைக்கிற மாதிரி இருக்கணும். நெகட்டிவ் ஓஆர்பி இருக்குது. See the miracle. இதில் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் ஓஆர்பி இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ வாட்டர் தானே நினச்சிருப்பீங்க. வாட்டரை வச்சு மேஜிக் பண்ணியிருக்கோம். அந்த மேஜிக்கை உருவாக்குறதுக்கு இந்த நியூக்ளிவிட்டா இருக்கு இல்லையா, இது பிக் இம்பேக்ட் கொடுக்குது. இதை இன்னும் ஸ்டடி பண்ணி நிறைய இன்னும் டெமோ, ஒரு 7 டெமோ இருக்குது, அதெல்லாம் காமிக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ.